வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து மார்கழி 10வது நாள். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசாதமா தயிர் சாதம் தான் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, 1 கப்பு பச்சரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு 1 கப்பு பச்சரிசிக்கு 2 கப்பு தண்ணி 2 கப்பு பால் விட்டு நம்ம வேக வச்சுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே தயிர் சாதத்துக்கு தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. கடுகு, கொஞ்சம் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம். தேவையான உப்பு சேர்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் வந்து சிம்மில் வச்சு ஒரு 2-3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக கொஞ்சம் குழவா வந்திருந்தால் தான் நல்லாயிருக்கும் தயிர் சாதம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2-3 விசில் விட்டு எடுத்தாச்சு. ப்ரெஷரும் அடங்கிட்டு பாருங்கள். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, நல்லா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெயும் உப்பையும் இப்போ சேர்த்துருங்க, தேவையான உப்பு. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விடணும். ஆறினதுக்கு அப்புறம் தான் நம்ம தயிர் சேர்க்கணும். ஸோ கொஞ்சம் ஆறட்டும். வெண்ணெயும் உப்பும் சேர்த்து சாதம் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோமா, நல்லா ஆறிடுத்து. இப்போ வந்து தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் நல்லா ஒரு கரண்டி தயிர் இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ இதுலேயே வந்து கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துருவோம். பெருங்காய பொடி. இந்த பக்கம் இழுப்ப கரண்டி வச்சிருக்கேன். கடுகு, பச்சை மிளகா, இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை. அப்படியே சுட 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 இந்த பெருங்காயத்தை மேலே விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தயிர் வந்து நான் ஒரு கரண்டி விட்டுருக்கேன். நீங்கள் வந்து சாப்பிட்ற சமயத்தில் கூட வேணுங்கிறத இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் ஒரு கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ மேலாக கொத்தமல்லி. அவ்வளோதான், நம்மளுடைய தயிர் சாதம் ரெடி. இன்னைக்கு பிரசாதமா வந்து தயிர் சாதம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் நாளைக்கு இன்னொரு பிரசாதத்தோட உங்களை சந்திக்கிறேன்.